குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்மயோகின் அருள் அமுதம் 9th சாப்டர், பிரார்த்தனை தொடர்ச்சி. தொலைந்த பொருட்களை தேடும்போது அவை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை சிலருக்கு உடனே பலிக்கும், பலருக்கு பலிப்பதில்லை. தன் வீட்டில் 1,00,000 மெதுவான நகை களவு போனதை ஊரிலிருந்து திரும்பி வந்து பார்த்தவர் போலீசுக்கு புகார் கொடுப்பதன் முன் ஆசிரமத்திற்கு செய்தி அனுப்பி பிரார்த்தனை செய்தார். 3ஆம் நாள் வேறொருவர் உள்ள போலீசாரிடம் அது தற்செயலாக முழுவதுமாக கிடைத்தது. இவருக்கு செய்தி வந்தது. பொருள் தொலைந்த பின் மனம் பதட்டமாக இருக்கும். இந்த நிலையில் செய்யும் பிரார்த்தனை பதட்டத்தை குறைக்குமே தவிர அன்னையின் காதில் போய் விழாது. மனதை திடம் செய்து கொண்டு அன்னைக்கு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மீண்டும் புதுப்பித்து கொண்டு மனம் பதட்டம் அடங்கும் வரை காத்திருக்க வேண்டும். அதன் பின் போய் தேடினால் உடனே கிடைக்கும். தலைவலி போன்ற வியாதி ஏற்பட்ட பின் பிரார்த்தனை செய்தால் 10ல் 9 குணமாகிவிடும். ஏதோ காரணத்தால் ஒன்று பிரார்த்தனைக்கு அசையாது. அது போன்ற நிலையில் பிரார்த்தனைக்கு முன் அன்னையின் ஒளி தலை முழுவதும் நிரம்புவது போல் கற்பனை செய்தால் அது தலைவலி குணமாவதற்கும் பயன்படும். எந்த இடத்தில் வலி இருக்கின்றதோ அந்த இடம் அன்னையிடம் ஒளியால் அல்லது சாந்தியால் நிரப்புவது போல் கற்பனை செய்து பிரார்த்தனைக்கு துணையாகும். கெட்ட கனவு. காலையில் எழுந்தவுடன் அன்றிரவு நல்ல தூக்கம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மாலையில் குளித்து சுத்தமான துணியை அணிந்து இரவில் படுக்கும் முன் கை கால் கழுவி வாயை கொப்பளித்து படுத்தால் கெட்ட கனவுகளை நம் பிரார்த்தனை விளக்க உதவும். நம்மை சுற்றி cocoon of peace, அமைதியால் ஆன கூண்டு ஒன்றை கட்டி கொள்ளுதல் நல்லது என்று அன்னை கூறுகிறார்.